ஓகேவா? பார்லிமெண்ட்டுக்கு இந்த தடவை படையெடுக்க போறோம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டவுட்னா இடையில மறைச்சு கேளு. சரிங்களா? வென் வாஸ் இண்டிபெண்டன்ட் இந்தியா? ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் எந்த டேட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் எந்த டேட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம ஜனவரி பிப்ரவரி நினைப்போம், கிடையாது. நவம்பர்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. 26th நவம்பர் 1947. 26th நவம்பர் ப்ரொடியூஸ் பண்ணவர் யாருன்னா சண்முகம் செட்டி. இவர் தான் அப்ப பினான்ஸ் மினிஸ்டரா இருந்தார். சண்முகம் செட்டி இவர் தான் அப்போ உள்ள பினான்ஸ் மினிஸ்டர். சண்முகம் KH வரும். சரியா? சண்முகம் செட்டி 26th நவம்பர் 1947. சண்முகம் செட்டி. Dash Constitution of India lays down the qualification of the MP. MP உடைய குவாலிபிகேஷன் சொல்லி சொல்றது என்ன ஆர்டிகிள்? ஆர்டிகிள் நம்பர் 84. 84ல ரெண்டு பேரோட குவாலிபிகேஷனை பத்தி சொல்லுவாங்க. ஒன்னு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. ரெண்டு பேருடைய குவாலிபிகேஷனை பத்தியும் சொல்றாங்க. 84ல ஆர்டிகிள் நம்பர் 84ல குவாலிபிகேஷனை பத்தி சொல்லப்படுது. சரியா? அதாவது இந்த 84லையுமே என்ன சொல்லுவாங்கன்னா, பார்லிமெண்ட் அப்படிங்கிறது மூணா பிரியும். ஒண்ணு வந்து லோக்சபா, இன்னொன்னு வந்து ராஜ்யசபா, இன்னொன்னு சாரி சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். இன்னொன்னு வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு மூணா பிரியும். ஓகேவா? இந்த மூணு பேருக்குமே குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த ஆர்டிகிள் நம்பர் 84. சரிங்களா? ஸோ 84 is the correct answer. When there are two house of the legislature like India, ரெண்டு அவை, மேலவை கீழவை இருந்தாலே அது பேர் என்ன சொல்லுவோம்னா பை கேமரல் சொல்லுவோம். ஒரே ஒரு அவை தான் இருக்குன்னா யூனிக் கேமரல். சரியா? ரெண்டு அவை இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது? பை கேமரல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கிட்ட மொத்தம் 28 ஸ்டேட் இருக்கு. ஆனா 28ல 6 பேர்கிட்ட தான் இந்த பை கேமரல் இருக்கு. ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலே பை கேமரல் கிடையாது. ரெண்டவை இல்ல, ஒரவை தான். சட்டப்பேரவை அப்படின்னு ஒண்ணுதான் இருக்கு. சட்டப்பேரவைன்னு ஒரே ஒரு அவை தான் இருக்கு. அப்ப யார் யார்கிட்ட சார் ரெண்டவை இருக்கு? கீழவை மேலவை அப்படின்னு ரெண்டவை இருக்கு. எந்த ஸ்டேட் எல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டா, ஆந்திர பிரதேசல இருக்கு, தெலுங்கானாட்ட இருக்கு, உத்தரப்பிரதேசல இருக்கு, பீகார்ட்ட இருக்கு, கர்நாடகாட்ட இருக்கு, மகாராஷ்டிராட்ட இருக்கு. இந்த 6 ஸ்டேட்ட ரெண்டு அவை இருக்கு. ரிமைனிங் ஸ்டேட் எல்லாமே யூனிக் கேமரல் தான். ஆனா இந்தியா வந்து பை கேமரல். அதாவது மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாமே பை கேமரல், கீழே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 6 வந்து பை கேமரல். சரியா? மீத எல்லாமே யூனிக் கேமரல். அப்படி சொல்லணும். சரியா? டிராஃப்ட் ஆஃப் ஏ ப்ரொபோஸ்டு லெஜிஸ்லேட்டிவ் லா. ஒரு டிராஃப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அது பில்லுன்னு சொல்லுவாங்க. அது பில்லுன்னு சொல்லுவாங்க. சரியா? அது பில்லுன்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் சைன் போட்டாருன்னா அது ஆக்ட்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் சைன் போட்டாருன்னா அது சட்டம். சைன் போடுறதுக்கு முன்னாடி அது பில்லு. சைன் போட்டாருன்னா சட்டம், சைன் போடுறதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பில்லு. ஓகேவா? நம்ம இந்தியால which of the following features says that the people of India have a direct role in electing representative? இதுல எந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியா, அதாவது மக்களே டைரக்டா வந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க, மக்களே டைரக்டா வந்து அவங்களோட பிரதிநிதியை, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சரியா? பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல தான் பிரதிநிதியை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். ஓகேவா? ரைட். Which among the following extends the jurisdiction of High Court or excludes it from any union territory? எந்த எந்த கீழே கொடுக்கப்பட்டதில்ல, எந்த விஷயம் வந்து உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இல்ல, உயர்நீதிமன்றத்துடைய அந்த அளவுகோல் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அல்லாட்டி குறைக்கலாம் அப்படின்னு எந்த இதுல யாருனால முடிவு பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட்னாலதான் முடிவு பண்ண முடியும். ஒரு ஹைகோர்ட்டுடைய பவரை
கூட்டலாம் குறைக்கலாம். இதை முடிவு பண்றது யாரு? பார்லிமெண்ட். சரியா? அப்படின்னு சொல்றது ஆர்டிகிள் நம்பர் 230. பார்லிமெண்ட் நினைச்சா ஒரு ஹைகோர்ட்டோட பவரை கூட்டலாம் குறைக்கலாம். கூட்டலாம் குறைக்கலாம்னா அதோடைய அதோட பரப்பளவை நான் சொல்றேன். இப்ப ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் நம்ம ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் தான், நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் தான். சரியா? அப்போ நம்ம அவங்க நினைச்சா பாண்டிச்சேரிக்கு வந்து வேற ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுற்றுவட்ட பரப்பளவை வந்து குறைக்கலாம். சரியா? பரப்பளவை வந்து குறைக்கலாம். இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு எது சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியம் வந்து எந்த இது வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் மேக் ஜட்மெண்ட் பிட்வீன் டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ். அதுக்காகவா பாராளுமன்றம்? டு செலக்ட் த நேஷனல் கவர்மெண்ட். ஆமா, நேஷனல் கவர்மெண்ட் தான் இந்தியன் பார்லிமெண்ட்ல இது பண்ணும். டு கண்ட்ரோல் கைடு இன்ஃபார்ம் த கவர்மெண்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் லா மேக்கிங். ஆமா, அதுதான் முக்கியம். ஸோ அப்ப ஒரு ஒரு தீர்வு காண்கிறதுக்காக, ஒரு ஜட்மெண்ட் வாங்குறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அமைப்பு என்னன்னா சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட் கிடையாது. பார்லிமெண்ட்ல என்னன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்றுறது. அது வந்து சட்ட அவை ஆக்சுவலா. சரியா? அது சட்டத்தை நிறைவேற்றுறதுனால அது சட்ட அவை. லா மேக்கிங் ப்ராசஸ் அங்க நடக்கும், ஜட்மெண்ட் ப்ராசஸ் நடக்காது. As per provision in Article 76 of the Indian Constitution, President shall appoint the Attorney General of India. இவர்தான் ஃபர்ஸ்ட் லா ஆபீசர். நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லா ஆபீசர். சரியா? ஃபர்ஸ்ட் லா ஆபீசர், ஃபர்ஸ்ட் லா ஆபீசர். சரியா? பிரசிடென்ட் ஷால் அப்பாயிண்ட். எந்த இதுக்கு குவாலிஃபையா இருக்கும்? ஹூ இஸ் குவாலிஃபைடு டு பி? அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? அவரோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய குவாலிஃபிகேஷன்ல வருவாரு. சரியா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய குவாலிஃபிகேஷன்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த அளவுக்கு டீட்டெயிலா வேணாம். சரியா? கடைசியா டைம் இருந்தா அதை வேணாம். Which article? Again they asked Article 76, Attorney General of India. Article 76. Who among the following is directly responsible to the Parliament for all matters related to the defense service? Defense என்ன? டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். வேற யார் வருவா? இவர் வந்து சுப்ரீம் கமாண்டர். டிஃபென்ஸ் சர்வீஸ் எல்லாம் பாக்குறது அது ஆக்சுவலா பிரசிடென்ட் வந்து ஒரு டம்மியா. எல்லா மேட்டர்லாம் உட்காந்து பார்க்க முடியாது. அவர் வந்து கமாண்டர் தான், உண்மைதான். அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. ஆனா பவர் வந்து உண்மையிலேயே யாருக்கு இருக்கும்னா டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு தான் இருக்கும். சரியா? அதனாலதான் வார்லாம் பிரசிடென்ட்னால டிக்ளேர் பண்ண முடியுது. அவர் சுப்ரீம் கமாண்டர்ன்றனால அவர் பிரசிடென்ட்னால டிக்ளேர் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட் லா ஆபீசர் இப்பதானே சொன்னேன், யாரு? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் லா ஆபீசர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் இஸ் அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் நினைச்சா நம்ம இந்தியால இருக்க எந்த மூலையில இருக்க கோர்ட்ல கூட போய் வாதாடலாம். யூனியன் கவர்மெண்ட்டுக்காக வாதாடலாம். பிரைவேட் கேஸ் எடுத்து வாதாட முடியுமா சார்? வாதாடலாம். ஆனா அந்த பிரைவேட் கேஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ட பர்மிஷன் வாங்கினா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இல்லாத உள்ள கேஸ்ல வாதாடலாம். அவர் நினைச்சா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய எந்த கோர்ட்ல கூட அவர் ஆஜராகலாம். அவருக்கு மட்டும் உள்ள பெர்மிஷன் உண்டு. சரியா? அவர் நினைச்சா, அட்டார்னி ஜெனரல் நினைச்சா பார்லிமெண்ட்ல எப்பனாலும் போய் உட்கார்ந்து என்ன டிஸ்கஷன் நடக்குதுன்னு கண்காணிக்கலாம். அட்டார்னி ஜெனரல் நினைச்சா பார்லிமெண்ட்ல எப்ப நடந்துட்டு இருக்க இடையிலேயே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன டிஸ்கஷன் நடக்குதுன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணலாம். அது ரீதியா லீகல் அட்வைஸ் கொடுப்பாரு. அதுக்காக எந்த கமிட்டிக்கு வேணாலும் உள்ளர போய் அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் அட்டார்னி ஜெனரல் நினைச்சா. சரியா? இவ்வளவு பவர் இருக்கு அட்டார்னி ஜெனரல், சாதாரண ஆள் கிடையாது. மணி பில், பண மசோதா அப்படின்னு சொல்லி இது பண்றது ஆர்டிகல் நம்பர் 110. ஆர்டிகல் நம்பர் 110 பண மசோதா, மணி பில். இந்த மணி பில்லுக்கு உள்ள அதிகாரம் வெறும் லோக்சபாக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த மணி பில் லோக்சபால மட்டும்தான் ஸ்டார்டிங்ல எடுத்துட்டு வர முடியும். சரியா? ஸ்டார்டிங்ல இந்த மணி பில் எங்க ஸ்டார்ட் ஆகும்னா லோக்சபால தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த லோக்சபால ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணணுமா சார்? ஆமா, பண்ணணும். மணி பில்னு ஒண்ணு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் இந்த மணி பில்ல எடுத்துட்டு வர முடியும்.
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்ட் பண்ணணும், மணி பில் பண மசோதா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணணும். இவங்க கொண்டு வருவாங்க. சரியா? இப்போ அதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், மறுபடியும் ஹெட்டட் பை தி பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் நினைச்சாதான் இந்த மணி பில் எடுத்துட்டு வர முடியும். லோக்சபால தான் கொண்டு வர முடியும், வேற ராஜ்யசபால கொண்டு வர முடியாது. லோக்சபால தான் மணி பில் கொண்டு வர முடியும். மணி பில் கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்துட்டா லோக்சபால பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்து ராஜ்யசபாக்கு போகும். ராஜ்யசபாக்கு 14 நாள் தான் டைம். இதுல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும்னா, இந்த மணி பில்ல அவங்க வந்து மாடிஃபை பண்ணலாம், இந்த மணி பில்ல அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணலாம், இந்த மணி பில்ல பாஸே பண்ணாம இருக்கலாம். சரியா? சரி சார், அவங்க பாஸ் இல்லாட்டி பாஸ் பண்ணலாம், இந்த மணி பில்ல ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஓகேன்னு சொல்லி பாஸ் பண்ணலாம். சரியா? பாஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன சார் ஆகும்? பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட போகும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டாருன்னா மணி பில் வந்து சட்டமா மாறிடும். சரியா? சரிங்க சார், பாஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்? பாஸ் பண்ணலன்னா லோக்சபா வந்து 14 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மணி பில் ராஜ்யசபானால பாஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டோம்னா மறுபடியும் சட்டமா மாறிடும். சார், மாடிஃபை பண்ணி ஏதாவது அனுப்புனா, மாடிஃபை பண்ணி அனுப்புனா லோக்சபா நினைச்சா அதை ஏத்துக்கலாம். இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சா ராஜ்யசபா பாஸ் பண்ணிருச்சுன்னு சொல்லி மறுபடியும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டாகணும். சரியா? அவ்வளவுதான். ரிஜெக்ஷன் வந்து பண்ணவே முடியாது. இந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இந்த மணி பில்லுக்கு எஸ் சொல்லணும். அவ்வளவுதான். நோன்ற ஆப்ஷனே கிடையாது. ஏன் சார் எஸ் நோ சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அவர் தான் ரெக்கமெண்டே பண்றாரு, அந்த பில்ல அவர் எப்படி நோ சொல்ல முடியும்? அதான் லாஜிக். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Which of the following is not a part of the Indian Parliament? என்ன சொன்னேன்? பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா. அப்ப இதான் கிடையாது. அப்ப இதான் ஆன்சர். ஓகேவா? இதான் ஆன்சர். நெக்ஸ்ட். பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா கம்பரைசஸ் ஆஃப் again கேக்குறானா, லோக்சபா, ராஜ்யசபா and பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா சேம் क्वेश्चन. நெக்ஸ்ட். Which of the following is not a part of Indian Parliament? President, Council of State, House of People. இது வந்து லோக்சபா, இது வந்து ராஜ்யசபான்னு சொல்லுவோம். சரியா? அப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் தப்பு. As per Constitution of India, if for a period dash days a member of either House of the Parliament without permission of the House absent for all the meeting, ஒரு எம்பியா இருக்கிறவரு, ஒரு எம்பியா செயல்படுறவரு, சரியா? சார் எம்பி ஆக்கிட்டோம், அவர் வந்து பார்த்தா பார்லிமெண்ட்டுக்கே போக மாட்டாரு, பார்லிமெண்ட்டுக்கு லீவ் போடுறாரு, லீவ் போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா 60 நாள் வரை எந்த பெர்மிஷனும் இல்லாம லீவ் போட்டாரு அப்படின்னா அவர் பதவியே காலி பண்ணிடலாம். ஸ்பீக்கர் நினைச்சா முடியும், ஸ்பீக்கர் நினைச்சா அவர் பதவியே காலி பண்ணிடலாம், சீட்டை வேக்கன்னு சொல்லி அறிவிச்சிடலாம். 60 நாள் வரை வித்தவுட் பெர்மிஷன் வாங்கிட்டு லீவ் போடலாம். இப்ப கலைஞர்லாம் பாத்தீங்கன்னா கடைசி 3 வருஷம்லாம் பாத்தீங்கன்னா படுத்த படுக்கையா தான் இருந்தாரு, ஆனா அவர் எம்எல்ஏவா இருந்தார். சரியா? அந்த அவைக்கெல்லாம் அவங்க வரல. ஆனா என்னன்னா பெர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். பெர்மிஷன் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க. அப்படியா? டவுட்டா? ஒருமையா? யாரு? ம். கணேஷ் சரி, சரி. டவுட்டா? ஓகே. சரியா? பெர்மிஷன் வாங்கிட்டா பிரச்சனை இல்லை, எவ்வளவு நாள் வேணாலும் ஆப்சென்ட் ஆகிக்கலாம். பெர்மிஷன் வாங்காட்டி 60 நாள் தான் டைம், 60 நாளைக்குள்ள பெர்மிஷன் வாங்கிடணும். பெர்மிஷன் கொடுக்காட்டி பதவியை விட்டு தூக்கிடலாம், எம்பி பதவியை விட்டு தாராளமா தூக்கலாம். 60 நாள் வரை அவங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்னு இதுல என்ன ஆர்டிகல் இருக்கு சார்? 102ல இருக்கு. ஆர்டிகல் நம்பர் 102. ஆர்டிகல் நம்பர் 102. சரியா? 102ல இருக்கு. 102ல இருக்கு. ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் எவ்வளவு? மொத்தம் 3 செஷன் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், வின்டர் செஷன். சரிங்க சார், ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு செஷன் நடத்த முடியல அப்படின்னா கண்டிப்பா இந்தியால ஒரு செஷன் நடத்தி இன்னொரு செஷனுக்கு இடையில 6 மாசத்துக்கு மேல கேப் விடக்கூடாது. அதுக்கு கம்மியா கேப் விடலாமா? விடலாம். 1 மாசத்திலேயே இன்னொரு செஷன் நடத்தலாமா? நடத்தலாம். 2 மாசத்திலேயே இன்னொரு செஷன் நடத்தலாமா? நடத்தலாம். ஆனா அதிகபட்சம் 6 மாசம் தான் கேப் விடணும்.
அதுக்கு மேல இன்னும் ஒரு செஷனுக்கு இன்னொரு செஷனுக்கு இடையில கேப் இருக்கக்கூடாது. புரியுதா? அப்படின்னு ஆர்டிகிள் 85ல சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் அவ்வளவு அக்யூரேட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்ல, இருந்தாலும் சொல்றேன். இதுல லாங்கஸ்ட் செஷன் சொல்றது பட்ஜெட் செஷன், ஷார்டஸ்ட் செஷன் வின்டர் செஷன். ஓகேவா? ஓகே, அதே தானே சொல்றாங்க. மேக்ஸிமம் இன்டர்வல் பிட்வீன் டூ செஷன் 6 months. Under the Indian Constitution, which of the following is has the right of legitimate power? Legitimate power யார் எங்க இருக்கும்? பார்லிமெண்ட்டா தான் இருக்கும். லா மேக்கிங், லெஜிட்டிமேட்னா லா மேக்கிங் பவர். லா மேக்கிங் பவர் இஸ் பார்லிமெண்ட்டா தான் உண்டு. Who among the following was the oldest as the time taking the oath of the prime minister? Prime ministerல ரொம்ப பழமை, அதாவது ரொம்ப வயசான பிரைம் மினிஸ்டர் யாரு? மொரார்ஜி தேசாய் தான் வயசான பிரைம் மினிஸ்டர். 81 வயசுல, தன்னுடைய 81வது வயசுல பிரைம் மினிஸ்டரா இருந்தார். அவர் தான் 4th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. 1977ல இருந்து 79 வரை இருந்தாரு. ஜனதா பார்ட்டி, இப்ப வந்து பிஜேபி, அப்ப பேர் வந்து ஜனதா பார்ட்டி. கவர்மெண்ட் பில்ல யார் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? மினிஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அது கவர்மெண்ட் பில், அவ்வளவுதான். அவர் லோக்சபால இருக்காரோ இல்ல ராஜ்யசபால இருக்காரோ அது மேட்டர் கிடையாது. அவர் மினிஸ்டரா இருந்தா அவர் வந்து சொன்னா அது கவர்மெண்டே சொன்ன மாதிரி, அதான் அர்த்தம். டு பி எ மினிஸ்டர் இன் எனி ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், எந்த ஹவுஸ்ல வேணாலும் இருக்கலாம், அவர் மினிஸ்டரா இருக்கணும், அது மட்டும்தான் விஷயம். அவர் மினிஸ்டர்னா அவர் சொல்ற வார்த்தை கவர்மெண்ட் சொல்றதா அர்த்தம். சரியா? அவர் சொன்னாரு அப்படின்னா கவர்மெண்ட் சொல்றதா அர்த்தம். சும்மா சாதாரண ஒரு எம்எல்ஏ வெளியே வந்து சொல்றாருன்னா அது கவர்மெண்ட் சொன்னதா அர்த்தமா எடுத்துக்கொள்ள பட மாட்டாது. ஆனா ஒரு கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா, ஒரு மினிஸ்டர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதனாலதான் ரொம்ப சீரியஸா பேட்டி கொடுப்பாங்க. மினிஸ்டர்லாம் அவ்வளவு சீக்கிரம் பேட்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்க அப்படின்னா அதுதான் கவர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாரோ அது கவர்மெண்டோட வார்த்தை. ஓகேவா? மேல உள்ள மினிஸ்டர் சொன்னா பிஜேபியோட வார்த்தை, பிஜேபி கவர்மெண்டோடைய வார்த்தை அப்படின்னு அர்த்தம். கீழே உள்ள மினிஸ்டர், ஸ்டேட் கவர்மெண்டோட மினிஸ்டர் சொன்னா ஸ்டாலின் கவர்மெண்டோட வார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எல்லா அமைச்சருக்கும் பொருந்தும். சாதாரண ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ல இருக்காரு அப்படின்னாலும் அந்த அமைச்சர் சொல்றதும் கவர்மெண்ட் சொல்றதா தான் அர்த்தம். அவர் ஒரு முடிவு சொல்றாரு அப்படின்னா அது கவர்மெண்ட் முடிவுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ மித்த பில் எல்லாம் அப்ப என்ன சார் சொல்றாங்க? மிச்ச எம்எல்ஏ எம்பி எல்லாம் கொண்டு வராங்களே, அவங்க அந்த பில்லாம் பிரைவேட் மெம்பர் பில்லுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து பிரைவேட் மெம்பர் பில்லுன்னு சொல்லுவாங்க. சரியா? நாட் ஏ மினிஸ்டர், அவர் மினிஸ்டரா இருக்க மாட்டாரு, ஆனா அவர் ஒரு எம்எல்ஏ தான், அவர் ஒரு எம்பி தான் அப்படின்றப்போ, ஆனா அதெல்லாம் பிரைவேட் மெம்பர் பில்லுன்னு சொல்லுவாங்க. சரியா? பிரைவேட் மெம்பர் பில்லுன்னு சொல்லுவாரு. The first elected parliament of independent India came into முத பார்லிமெண்ட் வந்து எப்ப தொடங்குச்சு அப்படின்னு கேக்குறாங்க. 1952 ஃபர்ஸ்ட் எலெக்டட் பார்லிமெண்ட் 52. அப்பதான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வச்சு 52ல தான் வந்து லோக்சபா ராஜ்யசபா பண்ணாங்க. லோக்சபாவுடைய தேதி எழுதிக்கோங்க, 17th ஏப்ரல். லோக்சபா ஒரே வருஷம் தான், 17th ஏப்ரல். ராஜ்யசபா வந்து 3rd ஏப்ரல். 3rd ஏப்ரல் வந்து ராஜ்யசபா. 17th ஏப்ரல் வந்து லோக்சபா, 3rd ஏப்ரல் வந்து ராஜ்யசபா. தேதி சில நேரத்துல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லோக்பால் பில்லு. லோக்பால்னா இப்ப இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை விட பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம். விஜிலன்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதை இவங்க பண்ணுவாங்க. ஈவன் பிரைம் மினிஸ்டரே லஞ்சம் வாங்கினாலும் இவங்க போய் பிடிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 1968ல. இப்ப இது ஆக்டா இருக்கு, லோக்பால் சட்டம். சரியா? லோக்பால் சட்டம் ஆயிருச்சு. இப்போ வந்து சட்டம் 2013 லோக்பால் ஆக்ட் வந்து என்னன்னா 2013ல காங்கிரஸ் போகும்போது சட்டமா மாத்திட்டு போயிட்டாங்க. சரியா? அத வந்து இவங்க எப்ப நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 2019ல. இதோடைய ஃபர்ஸ்ட் சேர்மன் பினாக்கி சந்திர கோஷ் அவர் தான் இருந்தாரு. பினாக்கி சந்திர கோஷ் அவர் தான் ஃபர்ஸ்ட் லோக்பால் சேர்மன். பினாக்கி சந்திர கோஷ் இவர் தான் ஃபர்ஸ்ட் லோக்பால் சேர்மன். சரியா? ரைட். Who is the competent authority to determine the condition of the obtaining Indian citizenship? இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு என்னெல்லாம் கண்டிஷன் சொல்றது யாரு? பார்லிமெண்ட். ஆர்டிகிள் நம்பர் 11. ஆர்டிகிள் நம்பர் 11 படி பார்லிமெண்ட் தான் என்னெல்லாம் கண்டிஷனோ அதை வகுக்கலாம். சரியா? என்னெல்லாம் கண்டிஷனோ அதை வகுக்கலாம்.
எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல லோக்சபா சீட்டு 525 இருந்து 545 பிரிக்கப்பட்டுச்சு? 31வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதை 2 தடவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 2026 வரை இதே சீட்டு தான் இருக்கும். 2026க்கு அப்புறம் கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். கூட்டினாங்கன்னா கூட்டுவாங்க, இல்ல அப்படியே இருக்கட்டும்னாலும் அப்படியே இருக்கும். சரியா? ஒரு கரண்ட் செஷனை, இப்போ ஒரு செஷன் போய்கிட்டு இருக்கு, அதை டெர்மினேட் பண்ணணும்னா அது பேர் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேர் ப்ரொரகேஷன் அர்த்தம். ப்ரொரகேஷன் அப்படின்னு அர்த்தம். ப்ரொரகேஷன்ன்றது ஒரு டேர்ம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெர்மினேட்னு அர்த்தம். டெர்மினேட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். டெர்மினேட்னா என்ன சார்? அதாவது ப்ரொரகேஷன்னா என்னன்னா, அங்க உட்கார்றதுக்கும் தடை பண்றது, அந்த செஷனை முடிச்சு வைக்கிறது. அந்த செஷனை முடிச்சு வைக்கிறது. இந்த செஷனை முடிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? சிட்டிங்க தடை பண்ற அதிகாரம் ஸ்பீக்கருக்கே இருக்கு. ஆனா இந்த செஷனை முடிச்சு வைக்கிற அதிகாரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸ்பீக்கருக்கு கிடையாது. ஸ்பீக்கருக்கு இல்ல. செஷனை ஒத்தி வைக்கிற அதிகாரம் தான் ஸ்பீக்கருக்கு இருக்கு. செஷனை முடிச்சு வைக்கிற அதிகாரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி செஷனை ஆரம்பிக்கிற அதிகாரமும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது. சரியா? ஒரு ஒரு செஷன் ஆரம்பிக்குதுன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஆரம்பிக்க வைக்கணும். ஒரு செஷனை முடிச்சு வைக்கிறாருன்னா அதுவும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானால தான் முடியும். ஒரு செஷனை கலைக்கிறாரு அப்படின்னாலும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியானால தான் முடியும். சரியா? ஒரு பார்லிமெண்ட்டை கலைக்கிற அதிகாரம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இருக்கிற அதிகாரம் ஃபுல்லா ஸ்பீக்கருக்கு போகும். இடப்பட்ட எல்லா அதிகாரமும் ஸ்பீக்கருக்கு இருக்கு. அந்த செஷனை ஒரு 10 நிமிஷம் ஒத்தி வைக்கலாம், இல்ல ஒரு நாளைக்கு ஒத்தி வைக்கலாம், இல்ல 2 நாளைக்கு ஒத்தி வைக்கலாம், காலம் தேதி குறிப்பிடாம ஒத்தி வைக்கலாம். சரியா? இது எல்லா அதிகாரமும் ஸ்பீக்கருக்கு இருக்கு. ஆனா ஆரம்பிக்கிறது எண்டு, இந்த ரெண்டும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில தான் இருக்கு. சரியா? ஸ்டார்டிங் எண்டு இந்த ரெண்டும் யார் கையில இருக்கு? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில தான் இருக்கு. ஓகேவா? ரைட். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 2006. 2006ல வந்துச்சு. சரியா? இதெல்லாம் எதிர்பாராம கேக்குறது. ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சட்டத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்சால்வன்சி பேங்க்ரப்டசி கோடு ஆர்டினன்ஸ், அதாவது திவால் சட்டம். இன்னைக்கு இருக்கிற பேங்க், நம்ம மல்லையா இதெல்லாம் பத்தி இது பண்றோம் இல்லையா? அது எல்லாத்தையும் இப்போ சரி செய்யறதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் இது. ரிலீஃப் டு ஹோம் பையர்ஸ் பை ரெகனைசிங் தர் ஸ்டேட்டஸ் ஆஃப் பினான்சியல் கிரெடிட்டைசர். என்னன்னா அப்போ கொண்டு வந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சரியா? அப்ப இருந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் 2018ல வந்த கரண்ட் அஃபேர்ஸ் 2018லயே கேட்டாங்க. சரியா? அந்த மாதிரி சட்டத்துல இருந்து கேட்பாங்க. ஃபைண்ட் அவுட் ஆட் ஒன் இன் ரிலேஷன் டு த இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ மொத்தமே 3 செஷன் தான் இருக்கு. என்னன்னா பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், வின்டர் செஷன். சம்மர் செஷன் ஒன்று கிடையாது. அப்போ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட், which of the following is not a regular session? சம்மர் செஷன் கிடையாது. again சேம் கொஸ்டின் ஆஸ்கிங். இதான் ட்ரெண்ட். பார்த்துக்குங்க. ஒரு விஷயத்த பிடிச்சிட்டான்னா அதே தான் இவன் நோண்டிக்கிட்டே இருப்பான். சரியா? அதே தான் நோண்டிக்கிட்டே இருப்பான். புயல் பாத்தீங்களா எங்கன்னு இருக்குதுன்னு? காமிக்கிட்டா உங்களுக்கு? இருங்க, எங்கன்னு இருக்குன்னு பார்ப்போம். சைக்ளோன் மேப் தானே தமிழ்நாடு. கரையை கிடக்குதா? இதான் கண்ணு பகுதி. தெரியுதா? இதான் கண்ணு பகுதி. இந்த இடத்துல தான் கரையை கிடக்க போகுது. எப்படி எப்படி போயிட்டு இருக்கு பாரு. விண்டோட ஸ்பீடு பாரு. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு மாறுதா? அதனாலதான் கடலூர்ல ஒரு மாதிரி ஸ்பீடும், புதுச்சேரியில ஒரு மாதிரி ஸ்பீடும், சென்னையில ஒரு மாதிரி ஸ்பீடும் வருது. புரியுதா? நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் இந்த இது சம்பந்தமா. இங்க பாருங்க, இதுக்கு 74 கிலோமீட்டர் per hour ஸ்பீடு, காத்தோட ஸ்பீடு. நான் நேத்தே என் ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டுட்டு இருந்தேன். இது என்னன்னா, நீங்க நம்ம தமிழ்நாடு சைடு, இந்தியா சைடுலாம் பாத்தீங்கன்னா சைக்ளோன் இப்படி சுத்துதா? இப்படி சுத்துது. கரெக்டா? இந்த மாதிரி சுத்திக்கிட்டு. சரியா? ஆனா இதே விஷயம் கீழே பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கீழே இந்தோனேஷியாக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு சைக்ளோன் பார்த்தோம் இருக்கு. இந்த கீழே பாத்தீங்கன்னா இப்படி சுத்தும்.
இப்படி சுத்துது, நம்மது இப்படி சுத்தும், மேல வந்து இப்படி சுத்தும். நல்லா பாருங்க, இது இங்கிட்டு சுத்துதா? ஆனா அப்படியே கொஞ்சம் மேல பாத்தீங்க, இது இருங்க சுத்த விட்டு காமிச்சிடுறேன். இது இப்படி சுத்துது, சரியா? அப்படியே இங்க பாருங்க, எப்படி மாத்தி சுத்துதா? இது ஏன்னு சொல்லுங்க, சரியா? இது ஏன்னு யோசிங்க. இது ஏன் இப்படி சுத்துது? ஏன் மேல மட்டும் இப்படி மாத்தி சுத்துது? ஏன் கீழே வந்து இப்படி சுத்துது? இதை நான் நேத்தே கேட்டேன். ஓகேவா? Due to Coriolis forces. Very good. Due to Coriolis forces. Coriolis forcesனா என்னது? ஆன்சர் கரெக்ட் தான். Coriolis forcesனா என்னது? Coriolis forces அப்படின்னா என்னது? எர்த் ரொட்டேஷன் பேஸ்டு. ஓகே. எர்த் வந்து வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டா ரொட்டேட் ஆகுது, கரெக்டா? அப்போ மேலைக்கும் கீழைக்கும் ஏன் இப்படி இருக்குது? நான் கேக்குறது புரியுதா? மேல வந்து இப்படி சுத்துது, கீழே வந்து ஆப்போசிட்டா சுத்துது. அதாவது மேல நம்ம தமிழ்நாடு சைடு பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்ல சுத்துது. அதே இது கொஞ்சம் கீழே போய் இந்தோனேஷியா சைடு பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல சுத்துது. அது ஏன்னு கேக்குறேன். ஆன்சர் கொரிலேசஸ் போசஸ் தான். ஆனா அதை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படி கேக்குறேன். ஏன் இப்படி? ஏர் இஸ் டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் த ரைட் இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர். அதான் ஏங்க அப்படி ஆகுது? நான் கேக்குறது புரியுதா? ஏன் அந்த மாதிரி மேல வந்து ரைட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது, ஏன் கீழே மட்டும் லெஃப்ட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது? அதாவது பூமி வந்து ஒரே சைடா சுத்துது, கரெக்டா? அப்ப சதன்லயும் எனக்கு ரைட்ல தானே டிஃப்ளெக்ட் ஆகணும். ஒரே சைடா சுத்தும் போது சவுத்லயும் ரைட்ல தானே டிஃப்ளெக்ட் ஆகணும். ஏன் சவுத்ல மட்டும் லெஃப்ட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது? மேபி ஷேப் ஆஃப் த எர்த். ஷேப் ஆஃப் த எர்த் என்ன? ஜியாய்டு ஷேப். கிட்டத்தட்ட ஒரு ஸ்பியர் மாதிரி இருக்கும் எர்த். போல்ஸ் அட்ராக்ஷன். ஓகே. நார்த் போலும் அங்கிட்ட அட்ராக்ட் தான் பண்ணும். இல்ல இல்ல இல்ல, தப்பு. போல்ஸ் அட்ராக்ஷன் கிடையாது. ஏன் தெரியுமா? சிம்பிள் விஷயம். நீங்க பக்கத்துல வந்தீங்க. கொரியோலிஸ் ஃபோர்ஸஸ்னா ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா கிராவிட்டி ஜீரோவா இருக்கும். நீங்க சென்டர் பாயிண்ட் எர்த்ல பாத்தீங்கன்னா எர்த்தோட சென்டர் பாயிண்ட்ல கிராவிட்டி ஜீரோவா இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏற 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 கொஞ்சம் கொஞ்சமா மேல அப்பர் 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 மேல வர 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 அது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கீழே போனீங்கன்னா கீழே வேற வேல்யூல போகும். நீங்க ஈவன் சன்னையே நீங்க ஃபுல்லா எடுத்து படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சன்னு முழுசா எரியுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா சன்னு சுத்துது, இதுவும் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. சன்னு சுத்துது சார், சன்னு வந்து வேற ஒரு விஷயத்த கேலக்சியே சுத்துது, அது மாதிரிலாம் உங்களுக்கு ஓரளவு தெரியும். இந்த சன்னு எப்படி தெரியுமா சுத்துது? மேல ஒரு பகுதி இருக்கு, நடுவுல ஒரு பகுதி இருக்கு, கீழே ஒரு பகுதி இருக்கு. மேல உள்ள பகுதி கிளாக் வைஸ்ல சுத்துது, நடுவுல உள்ள பகுதி ஆன்டி கிளாக் வைஸ், மறுபடியும் கீழே உள்ள பகுதி கிளாக் வைஸ்ல சுத்துது. இவ்வளவு டீடைல்டா தெரியுமா உங்களுக்கு? சன் ஆனா இப்படி சுத்துது. அதனால நமக்கு நம்மனால அத வந்து சாதாரண கண்ல இந்த இந்த திசைவுகளை பார்க்க முடியாது நம்மனால. ஓகேவா? ஆனா நம்ம இதுல என்னன்னா இது இது என்ன ரீசன்னா கிராவிட்டி. ஒரே ஒரு விஷயம் அவ்வளவுதான். வேற எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. கொரியோலிஸ் ஃபோர்ஸஸ்னா ஆக்சுவலா என்ன? கொரியோலிஸ் ஃபோர்ஸஸ் நீங்க போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் விஷயம் அவன் கிராவிட்டியை தான் தொடுவான். அதுலதான் விண்டு இப்படி மாறுது. நீ வந்து சுத்திக்கிட்டே இருக்கடா, நான் ஒரு பந்தை தூக்கி போடுறேன், நீ வந்து சீசால இருக்கன்னு வச்சுப்போம். சீசால நீ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்க. அந்த சீசாவை நான் என்ன பண்றேன்னா எனக்கு பிடிக்கலன்னு சுத்தி விடுறேன். சுத்தி விடும் போது உன்னை நான் நான் எய்தாப்ல இருந்தவன் நான் என்ன பண்றேன், ஒரு பாலை போடுறேன். நீ அதுக்குள்ள என்ன பண்ணுவ, நீ இந்த பக்கம் நடந்துருப்ப. அந்த பால் என்ன பண்ணும், நேரா போக ட்ரை பண்ணும். ஆனா நீ இந்த பக்கம் இருப்ப. அப்ப அதுதான் விண்ட் டைரக்ஷன். சரியா? இது ஏன் நடக்குது? கிராவிட்டி தான்.
புரியுதா? இது சம்பந்தமே இல்லாத டாபிக் உள்ள போறோம்ல. கரையை கடந்துரும், நீங்க நைட்டு கரையை கிடக்கும். ஓகேவா? கரெக்டா பாண்டியில கரையை கறக்குதுக்கு கரையை. பாண்டிக்கு கொஞ்சம் மேல மரக்காணம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. இந்த இடத்துல கரையை கிடக்கு. எப்படி சுத்துது பாருங்க. இதான் இங்க புயலுடைய ஆழம். ஆனா நீங்க நடுவுல பாத்தீங்கன்னா, இதான் கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் பாருங்க. 2 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் காத்தோட வேகம். இந்த கண் பகுதியில் ஆனா நீங்க நீங்க வந்து அப்படியே இந்த 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 புயலை விட்டு இப்படி வர வர பாருங்க, அப்படியே அதிகரிக்கும். 33, 41, 48, 51, 54, 58 அப்படியே ஏறுதா? மறுபடியும் அப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். 60 தூரம் இருக்கா? ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க 60 காமிக்குதுன்னா அங்க உண்மையிலேயே வந்து 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு 20 கூட தான் இருக்கும். இந்த பக்கம்லாம் பாருங்க, அப்படியே கொஞ்சம் நீங்க வர வர அப்படியே கூடுதா 78 கிலோமீட்டர் பெர் ஹவர் வருது. அப்ப அங்க உண்மையிலேயே 90 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல சுத்திக்குது இந்த புயல். அப்படியே உள்ளர ஏறும். நிறைய சேதாரமாக போகுது தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டிலேயே எக்கச்சக்கம். பாண்டியை தாண்டினதுக்கு அப்புறமே தமிழ்நாடு தான் இது. சைக்ளோனா தான் உள்ளரே வரப்போகுது நம்ம கிட்ட. நிறைய எக்கச்சக்க சேதாரத்தை உண்டு பண்ணும். ரொம்ப மோசமா இருக்குது. இவ்வளவு ஸ்லோவா வேற கரையை கிடக்குது. ஸ்லோவா ஒரு இடத்த விட்டு வெலாச போகுது. இன்னும் சொல்ல போனா நிறைய மரங்கள் விழுந்துரும். நிறைய போஸ்ட் மரங்கள், நிறைய கரண்ட் எங்கெங்கயோ வந்து கரண்ட் அந்த அந்த வயரு எல்லாம் வந்து விழுந்துரும். அப்படிதான் இது வந்து கரையை கிடக்குது. இப்ப நம்ம தமிழ்நாடு பயங்கர எஃபெக்ட் பண்ண போகுது. ஆனா எடுத்த எஃபெக்டே பாண்டிச்சேரியில தான் அடி விழுகும். அடுத்தது உள்ளர இறங்கி விழுப்புரம் ரொம்ப பக்கம். விழுப்புரத்தை போட்டு அடிக்கும். சாதாரணம் கிடையாது. விழுப்புரம் வந்து உள்ளர இருக்கு அப்படிலாம் கிடையாது. பாண்டிக்கு அடுத்தது விழுப்புரம் தான். உள்ளர போனோம்னா டிப்ரெஷன்ல தான் அது உள்ளர இறங்கும். அது அந்த விழுப்புரத்துக்கிட்ட வரும்போது அது சைக்ளோன் குறைஞ்சிரும். ஆனா டிப்ரெஷனும் பயங்கர ஸ்பீடா தான் இருக்கும். அது எப்ப லோ பிரஷருக்கு வருதோ அது வரையுமே அதோட தாக்கம் அடி வெளுக்கும் நம்மள. ஓகேவா? அதோட தாக்கம் நம்மள வந்து அடி வெளுக்கும் அந்த இடத்துல. சரியா? ஒரே ஒரு நிமிஷம். கேக்குதுங்களா? நீங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பாத்தீங்களா? இது புயலா மாறுறதுக்கே அவ்வளவு தூரம் போட்டு நம்மள வந்து படாத பாடுபடுத்துச்சு. கரெக்டா? அப்போ ஒரு டேர்ம் வந்து இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு டேர்மை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த டேர்ம் யாராவது கவனிச்சீங்களா? கண்டிப்பா கொஸ்டின்ல வரும். தற்காலிக புயல், டெம்பரவரி சைக்ளோன். இதுவரை இந்த டேர்ம் இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இல்ல வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோ இந்த டேர்மை ப்ரொடியூஸ் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா தற்காலிக புயல்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணாங்க. தற்காலிக புயல்னா என்னது? ஆனா இது தற்காலிக புயல் கிடையாது. தற்காலிக புயலா மாறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தற்காலிக புயலா மாறல. இது வந்து ரொம்ப சிவியரா மாறிடுச்சு. சிவியர் சைக்ளோனை நோக்கி அது போய்கிட்டு இருக்குது. அது நீங்க அதை என்னன்னு செய்தியில பாத்தீங்களா? இது வந்து சைக்ளோனா மாறுறதுக்கே நமக்கு அவ்வளோ சிரமம் இருந்துச்சு. இது சைக்ளோனா மாறுறதுக்கே. ஏன் அந்த சிரமம்னா விண்டு ஷியர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. விண்டு ஷியர்லாம் நார்மலான வேர்டு தான். ஆனா விண்டு ஷியர்னா என்னன்னா காத்து வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஃபியூவல் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன். இது இது இந்த சைக்ளோன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற வரை அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி ஏத்திக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா நீங்க ஹோட்டல்ல போயிட்டீங்க. ஒரு பெரிய ஹோட்டல்ல இருக்கீங்க. அந்த ஹோட்டல்ல எவ்வளவு நாள் சாப்பிடலாம் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இதுக்கு பே ஆஃப் பெங்கால்ல இருக்கிற வரை அதுக்கு எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கும். அதோட வலு பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி வலு ஏத்திக்கிட்டே இருக்கும் பொழுது சரிங்களா? அந்த மாதிரி வலு ஏத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அடிக்கடி போன் வந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க சாப்பிடுறத அப்படியே லைட்டா குறைப்பீங்களா? அதுதான் அந்த விண்டு ஷியர்ன்றது. விண்டு ஷியர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை என்ன பண்ணிருச்சுன்னா அது சைக்ளோனாவே மாற விடாம பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஃபுல்லா அங்கனே வச்சிருந்துச்சு இந்த விண்டு ஷியர். அதுக்கப்புறம் அந்த விண்டு ஷியர் எல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் அது பயங்கரமா உருவெடுத்துச்சு. சைக்ளோனா மாறிடுச்சு. சைக்ளோனா மாறி இன்னைக்கு நைட்டு கரையா கிடக்கு இந்த இடத்த. இன்னைக்கு நைட்டு உள்ளர ஏறிடும்.
7-8 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. பாண்டிச்சேரிக்கு 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் 82 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. நீ நைட்டு கரையை கடக்கும் அப்படியே. ஓகேங்களா? தற்காலிக புயல்னா என்ன, அது சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? அப்படின்னா என்னன்னா, அந்த டேர்ம் வந்து இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கோட் பண்ணாங்க. அப்படின்னா என்னன்னு அவங்ககிட்டே கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க இந்த இந்த புயலை நாங்க வரும் 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 5 மணிக்கு ஃபார்ம் ஆகும், அடுத்த நாள் இல்ல 6 மணி நேரத்துல ஃபார்ம் ஆகும், 8 மணி நேரத்துல ஃபார்ம் ஆகும் சொல்லி 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 எல்லாமே என்னப்பா ஸ்ரீதரன் சார். இது மியூட் போட்டுக்கோ. ஃபார்ம் ஆகும்னு தோத்து போயிருச்சு நாங்க சொன்னதெல்லாம். அதனால நாங்க இதை என்ன இதை நாங்க வந்து இந்த புயல் வந்து புயலா மாறுறதுலயே சிரமம் இருக்குது. விண்டு ஷியர் வந்துகிட்டே இருக்குது. அதனால இது கரையை கடக்கும் பொழுது புயல அந்த புயலோட வேகத்தை அந்த புயலா மாறி ஒரு 2 மணி நேரம் தான் அது புயலாவே இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அது பழைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாளே விண்டு ஷியர்ன்ற கான்செப்டே காலியாயிருச்சு. விண்டு ஷியர் காலியானனால இது புயலாவே உருவெடுத்துருச்சு. அங்கனே உருவெடுத்துருச்சு. உருவெடுத்து இன்னும் மோசமா போகுன்றாங்க. இது இன்னும் சிவியர் ஆகுமா? இது இன்னும் நெருங்கும் பொழுதுதான், இது எப்ப கரைக்கிட்ட இந்த 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 பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி எப்ப கரைக்கிட்ட நெருங்குதோ அப்போதான் இதோட அந்த சிவியர்னஸ் குறையும். அதுக்கடுத்து உள்ள ஏறிடுச்சுன்னா சிவியர்னஸ் போக போக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கு ஃபியூயல் கிடையாது. பே ஆஃப் பெங்கால விட்டு வெளில வந்துருச்சுன்னா இதுக்கு ஃபியூயலே இல்ல அதுக்கு அடுத்து. அதுக்கப்புறம் உள்ள ஏற 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 குறையும். விழுப்புரம் எல்லாம் காலியாயிரும். விழுப்புரம் காலியாயி அதை தாண்டும் பொழுதுதான் கொஞ்சம் அது குறையும். அதோட தன்மை குறையும். ஓகேங்களா? சோ விழுப்புரம் சுத்தி உள்ள மாவட்டங்கள் எங்க நீங்க இருந்திருந்தாலுமே திருச்சி வர பாதிப்பு இருக்குமான்னு கேட்டா இருக்காது. ஆனா திருச்சியில காற்று வீசும். நாளைக்கு காலையில விடிய காலையில நல்ல காத்து வீசும். நல்ல பலமாவே வீசும். நாளைய பொழுது கொஞ்சம் திருச்சியில காற்று வீசும். சரியா? ஆனா வந்து இந்த மாதிரிதான் இருக்கும். இதோட பின்னாடி உள்ள டெக்னிக்கலான விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவு நியூஸ் எல்லாம் பாப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா டெக்னிக்கலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரிதான் உள்ளர ஏத்துவான். ஓகேவா? ரைட். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாண்டிங் கமிட்டி இதுதான் ஈச் ரெண்டு ஹவுஸ்லயுமே இருக்கக்கூடிய கமிட்டி எது? 2 ஹவுஸ்லயுமே இருக்கக்கூடிய கமிட்டி எது அப்படின்னு கேக்குறாங்க. 3 கமிட்டியுமே 2 ஹவுஸ்லயுமே இருக்கு. 3 கமிட்டியுமே 2 ஹவுஸ்லயுமே இருக்குது. சரியா? பெட்டிஷன் கமிட்டி அப்படிங்கிறது என்னன்னா பெட்டிஷன்ஸ்க்காகவே இதை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுல மொத்தம் 15 மெம்பர்ஸ் வந்து லோக்சபால இருந்து மட்டுமே இருப்பாங்க. ராஜ்யசபால 10 பேர் இருப்பாங்க. பிரிவிலேஜ் கமிட்டினா யாராவது தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பிரிவிலேஜ் கமிட்டின்னு ஒண்ணு போடுவாங்க. போட்டு இப்ப சட்டசபையில உதாரணத்துக்கு ஒரு தடவை நீங்களே கமா கிராஸ் பண்ணிருப்பீங்க இந்த விஷயத்த. ஏதோ ஒரு எம்பி ஏதோ ஒரு எம்எல்ஏ வந்து சில தவறான வீடியோக்கள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சட்டமன்றத்துக்குள்ள தைரியமா உட்காந்து பாக்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு பயம் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா சட்டமன்றத்துக்குள்ள அவங்க உட்காந்து பார்த்தனால அவங்க ஜெயில போட முடியுமான்னு கேட்டா போட முடியாது. கான்ஸ்டியூஷன் அவங்களுக்கு வந்து முழு பலத்தை கொடுக்குது. சட்டமன்றத்துக்குள்ள அவங்க என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அவங்களை ஜெயில தூக்கி போட முடியாது. ஆனா வெளியே வந்து ஏதாவது பேசினா ஏதாவது செஞ்சா ஈஸியா ஜெயில போட முடியும். அந்த பார்லிமெண்ட்டுக்கு உள்ளர போயிட்டாங்கன்னா அது அவங்க சமஸ்தானம். எல்லா எம்பிக்கும் அந்த பவர் இருக்கு. எல்லா எம்எல்ஏக்கும் அந்த பவர் இருக்கு. அதுக்காக இந்த மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த பிரிவிலேஜ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிரிவிலேஜ் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்கள எம்பி பதவியை விட்டு தூக்க முடியுமே தவிர அப்பயுமே பாருங்க எம்பி பதவியை விட்டு தூக்கலாம். எம்பி பதவியை விட்டு சஸ்பெண்ட் பண்ணலாம். இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா அவங்கள அரெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. இதே விஷயத்த நீங்க வெளியே பண்ணீங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். அவ்வளோ பவர் அவங்களுக்கு. சரியா? அதுக்காக தான் இந்த பிரிவிலேஜ் கமிட்டின்னு ஒன்னே உருவாக்குறாங்க. இந்த பிரிவிலேஜ் கமிட்டி அதனாலதான் இதுக்கும் அதே 15 லோக்சபா மெம்பர், அதே 10 ராஜ்யசபா மெம்பர். சரியா? பிசினஸ் அட்வைசரி கமிட்டின்றது எதுக்காகனா அன்றாட அந்த
இந்த பில்ஸ் என்னென்ன பில்ஸ்லாம் இன்னைக்கு வருது, என்னென்ன எமர்ஜென்சி பில் எதுவும் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரா, அதை ஊடால நுழைக்கணும், அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் டிஸ்கஸ் பண்ணுறது. இந்த சேம் லோக்சபால 15, ராஜ்யசபால 10. சரியா? ஸ்பீக்கர் தான் இதோட சேர்மனா இருப்பாரு. ஏன்னா அவர் தானே பில்ஸை முடிவு பண்றவரு. பில்லுனுடைய என்ன பில்லுன்னு முடிவு பண்ற தலைவரே அவர் தானே. அதனால இதுக்கு மட்டும் ஸ்பீக்கர் சேர்மனா இருப்பாரு. சரியா? ரைட்டு. விச் சென்ட்ரல் மினிஸ்ட்ரி நவோதயா வித்யாலயா சமிதி கேந்திரிய வித்யாலயா சங்கதான் ஆர் த அட்டானமஸ் பார்ட். அப்போ வந்து இதோட பேர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்டி, இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். சரியா? அப்போ முன்னாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருந்துச்சு. இப்போ அதோட பேர் மாத்தி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சரியா? இப்போ வந்து யார் மினிஸ்டரா இருக்காருங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தர்மேந்திர பிரதான். சரியா? இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது 1963 இந்த நவோதயா வித்யாலயா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹிந்தி போராட்டம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூலையே நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயே வரவிடலை. ஒரு ஸ்கூல் கூட நீங்க பார்க்க முடியாது. நவோதயா வித்யாலயா ஒரு ஸ்கூல் கூட பார்க்க முடியாது. கேந்திரிய வித்யாலயம் அவ்வளவு பார்க்க முடியாது. அது காரணம் என்னன்னா நம்ம கவர்மெண்ட் தான் காரணம். இல்லாட்டி இது வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபீஸ்லாம் இந்த அளவுக்கு பிரைவேட்ல இருந்திருக்காது. பிரைவேட்ல எந்த சிலபஸை கொடுத்து அவன் இவ்வளவு லட்சமா வாங்குறானோ அதே சிலபஸை கொடுத்து அந்த அளவுக்கான உங்களுக்கு அந்த அளவுக்கான நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நினைக்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கிடையவே கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வாத்தியாருங்க எப்படி சும்மா காசு வாங்கிட்டு சில சில வாத்தியாருங்க நல்ல வாத்தியாரங்களும் இருக்காங்க. நான் எல்லா வாத்தியாரங்களும் சொல்ல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாஃப்ஸ் என்ன பண்றாங்க, காசை வாங்கிட்டு ஆனா வந்துட்டு சரியா நடத்துறது கிடையாது. ஒரு நல்ல எஜுகேஷன் இருக்குதா? நீங்க நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பாருங்க. அவங்க சொல்லித்தர விதம் இன்னமும் மனப்பாடத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னாலும் மனப்பாடத்தை தான் அவங்க சொல்லி தந்துகிட்டு இருக்காங்க. அத புரிஞ்சு கற்றல் அந்த விஷயம் வரல இன்ன வரைக்கும். அதனாலதான் வேலம்மாள் இவங்க எல்லாம் கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீமே கொண்டு வந்தது. ஆனா இத வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஹிந்தி உள்ள இது மூலியமா திணிக்கிறாங்கன்ட்டு விடல. சரியா? ஹிந்தி இது மூலம் திணிச்சா என்ன இருக்குது? தமிழ்ல என்ன செத்தா போகுது? அது வேற சப்ஜெக்ட் இல்ல. அதுக்காக ஒரு நல்ல ஸ்கீம என்னதான் இருந்தாலும் நல்ல ஸ்கீம் தானே அது. இது இன்னைக்கு இருந்துச்சுன்னா வேலம்மாளோ இல்ல ஏதோ ஒரு ஸ்கூலோ இந்த அளவு காசை போடுவானுங்களா? ஃபீஸா, அட்மிஷன் ஃபீஸா? இது மித்த கவர்மெண்ட்ல இருக்குது. மத்திய பிரதேஷ் நீங்க ரொம்ப இல்ல கேரளால போனீங்கன்னா எல்லா இடத்துலயும் நவோதயா வித்யாலயாவை பார்க்கலாம். கேந்திரிய வித்யாலயாவை பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம இடத்துல மட்டும்தான் இல்ல. இப்ப இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசில ரொம்ப நல்ல விஷயம்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்கூல்ஸ ஓபன் பண்றாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ஸ்கூல் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ண முடியல. ஆனா நாங்க சம்பளம் தர்றோம், நாங்க இன்ஃப்ரா காசு தர்றோம். ஏற்கனவே ஒரு செட்டப் இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க காசு கொடுக்குறோம், அதுக்கு நாங்க வந்து எல்லாம் பண்றோம் அப்படின்னு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசில போட்டு என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே நீங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு நல்ல ஸ்கூல் ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க இல்லைங்க, அதை எங்க கண்ட்ரோல்ல கொடுத்துருங்க. நாங்க என்ன பண்றோம்னா அதை மேம்படுத்துறோம். அந்த விஷயத்தை மேம்படுத்தி எங்க சிபிஎஸ்இ சிலபஸ் அதுல நாங்க கொடுக்குறோம். குடுத்து நாங்க இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் நாங்க இதை வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். குடுங்க அப்படின்றாங்க. நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி கட்டி வச்சிருப்போமா, நீ வந்து உன்னோட போஸ்டர் நீ போட்டுப்பியா? அந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஓகேவா? சரியா? ரைட். சோ இந்த ஸ்கீம் ஆக்சுவலா எனக்கு நல்ல ஸ்கீம். சரியா? மித்த விஷயத்துல உடன்பாடு இல்லைன்னாலும் எனக்கு இந்த ஸ்கீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கீம் உள்ள விட்டுருந்தா இன்னைக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு இவ்வளோ தூரம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை நம்ம. ஏன்னா எல்லாமே என்சிஆர்டில இருந்தாங்க கேட்கறான். ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் அண்டர் த என்சிஆர்டி. அந்த என்சிஆர்டி நீங்க ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு வந்துடலாம். ஹிந்தி படிக்கலாம். ஹிந்தில வருது இல்ல, தமிழ்ல வருதா கொஸ்டின்? வரவே இல்ல. எஸ்எஸ்சில போனால இப்ப ரீசெண்டா கொண்டு வர்றான். ஆனா தமிழ் பார்க்க முடியுமா? சரி எஸ்எஸ்சி விடுங்க. மித்த இன்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்ல தமிழ் பார்க்க முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸாம்ல பார்க்க முடியாது நம்மளால. அதான் பிரச்சனை. சரியா கேட்கல. சரியா கேட்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிஎம் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிஎம் இவர்தான்.
சரியா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இவர் தான் அயன் மேன் ஆஃப் இந்தியா, சர்தார் வல்லபாய் பட்டேல். ரொம்ப தைரியசாலி. 565 மாகாணத்தை ஒன்றிணைச்ச ஒரு யூனிட்டி. சரியா? ஒரு யூனிட்டி. இது இவருக்காக தான் ஒரு சிலையே இருக்குது. பெரிய சிலை நர்மதா ரிவர்ல குஜராத்ல வச்சிருக்காங்க, அகமதாபாத்ல. அந்த சிலைக்கு எவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணாங்களோ அதை விட அதிகமாவே இப்ப சம்பாரிச்சிட்டாங்க அந்த டூரிஸ்ட் பிளேஸ் மூலியமா. ஏன்னா அந்த சிலை செய்யும் பொழுது பெருசா விமர்சனம் பண்ணப்பட்டுச்சு. இந்த சிலைனால இந்த சிலைக்கு பதிலா நீங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்துக்கலாம், ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு இன்னைக்கு அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறிடுச்சு. இன்னைக்கு அது அது இருக்கிறது உலக லெவல்ல அது பேசப்படுது. ஏன்னா இருக்கிறதுலே வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு எதுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு தான். அதுதான். காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் பில்லு ஃபண்டு. அதாவது மரங்களை வளர்க்கணும், அதுக்காக நிதி ஒதுக்கீடு. சரியா? மரங்களை வளர்க்கணும், அதுக்காக நிதி ஒதுக்கீடு 2016 பண்ணாங்க. 16. கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஸ்பெண்ட் ஃப்ரம் ஃபண்ட் கேன் பி ஸ்பெண்ட் ஃப்ரம் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஃபண்ட் கேன் பி ஸ்பெண்ட் ஃப்ரம் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வித் த அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட். வித் த அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட். ஆர்டிகல் நம்பர் 266. ஆர்டிகல் நம்பர் 266 கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் உங்களுக்கு சம்பளம் வரப்போகுது. நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தீங்கன்னா இந்த கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் சம்பளம் வரும். இந்த கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் நீங்க எந்த இன்ஸ்டியூஷன்ல வேலை பார்க்குறீங்களோ அந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஏசி மாற்றதா இருந்தாலும் இதுல இருந்து தான் வரும். எல்லா விஷயத்துக்கும் இதுல இருந்து தான் காசு எடுப்பாங்க. கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா தான் மெயின் காசே. எல்லாத்துக்கும் சம்பளம் அதுல இருந்து தான் வரும். வித்வுட் த அப்ரூவல் ஆஃப் த பார்லிமெண்ட் நெவர் ஹேப்பன். சார் அப்ப மாசம் மாசம் அப்ரூவல் வாங்கணுமா? தேவையே இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கினா போதும். வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ வாங்குவாங்க? பட்ஜெட் செஷன்லாம் வாங்கிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு போடணும் சார்? அப்ப அந்த மாசம் டிலே இல்லாம தானே சார் வருது. அந்த மாசம் டிலே இல்லாம வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு போட்டுருவாங்க சம்பளத்தை. அது எப்போ அப்ரூவல் ஆகணுமோ அப்ரூவல் ஆகியும் வந்துடும். அவ்வளவுதான். முன் தேதியிட்டு அப்ரூவல் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி கணக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப அதுல பணம் எப்படி போகுது? அதுல பணம் எப்படி சார் போகுது? அதுல பணம் எப்படி போகுது அப்படின்னா, ஆல் டாக்ஸஸ் கலெக்டட் பை த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோடதெல்லாம் கன்சால்டேட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்ல போகும். அப்ப இது கிடையாது. சரியா? ஆல் ஃபண்ட் ரிசீவ்டு பை ஆர் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் டெபாசிட்டட். எஸ். எல்லா ஃபண்டுமே எங்கெங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேர்ல ஃபண்டை டெபாசிட் பண்றாங்களோ, ஃபண்டை வாங்குறாங்களோ, உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்களோ, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு கிடையாது. இதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் புஜினேட்டிவ் எக்கனாமிக் அஃபண்டஸ். விஜய் மல்லையாக்காகவே கொண்டு வரப்பட்ட பில். 2016 விஜய் மல்லையா ஓடி போனாரு. அவருக்காகவே 2017 கொண்டு வந்தாங்க. ஏதாவது இங்க இங்க இந்த நாட்டுல இருந்து ஓடி போயிட்டா அவங்க மேலேயும் கேஸ் சிவியரா ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். அதுவும் எக்கனாமி அஃபண்டஸ் ஓடி போயிட்டா அது கிரிமினல் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். இன் விச் இயர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ வெரி வெரி ஃபேமஸ். 2005 இந்த ஆர்டிஐ கொண்டு வந்ததுக்கு முக்கிய ரீசன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. காங்கிரஸ் கவர்மெண்டான்னு கேட்டா கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 2005 ஆட்சி பொறுப்பு எடுக்கும்போது அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லை. அப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் சப்போர்ட் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு சில விஷயங்கள் டிமாண்ட் வச்சாங்க. அதுல ஒன் ஆஃப் த விஷயம் தான் இந்த ஆர்டிஐ கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில தான் ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஆர்டிஐ ஆக்ட் கொண்டு வந்ததுல மெயின் விஷயம் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு தான் பெரிய கிளாப்ஸ். ஆனா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆக்டிவாவே இல்லை. ஒரு எம்பி கூட மேல ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப சொற்பத்துல இருக்காங்க. முன்னாடிலாம் அவ்வளோ பெரிய ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்ப வித்தியாசமான பில்லெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவானுங்க. சூப்பரா இருக்கும் அந்த பில்லோட தன்மை. இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க போட்டோன்னு 10 ரூபாயில உங்களுக்கு கிடைக்குது எல்லா விஷயமும் அப்படின்னா அது காரணம் அன்னைக்கு அன்னைக்கு அவங்க ப்ரெஷர் தான். ஆனா அதை ஏத்துக்கிட்டும் பண்ணணும்ல. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது. எங்க அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குதான்னு கேட்டா இல்லதான். ஆந்திர பிரதேசோ இல்ல பீகாரோ நினைச்சா ஏதாவது ஒரு டிபெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பில்ல கொண்டு வரலாம். ஆனா ஏதாவது பண்றாங்களா? எதுவும் பண்ணல. அப்படி பண்ணாலும் அவங்க கொண்டு வருவாங்களா? கொண்டு வர மாட்டாங்க. என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த கட்சியில இருக்க எம்பி ஃபுல்லா வாங்கிடுவாங்க. அதுதான் செய்யறாங்க. அது என்ன சொல்யூஷனோ அதை பண்றதே கிடையாது. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா என்னவோ அதை மட்டும் பண்ணிடுறது. அப்போ என்னன்னா அந்த பேரம்
இது வந்து பெருசா இருக்காது. குதிரை பேரம் வந்து ரொம்ப பெருசா போகாது. இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனா செய்வாங்க. அப்பயும் செஞ்சவங்க தான். ஆனா இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ ஆர்டிஐ தெரியும். 2005. ஃபார் ராஜ்யசபா மெம்பர்ஷிப் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி சொன்னேன்ல, 12 பேர் ராஜ்யசபால நாமினேட் பண்ணலாம், 2 பேர் வந்து லோக்சபால நாமினேட் பண்ணலாம். சரியா? அதே கொஸ்டின் 12 பேர் என்னென்ன இதுல நாமினேட் பண்ணலாம்? லிட்ரேச்சர், சயின்ஸ், ஆர்ட், சோசியல் சர்வீஸ். இந்த சோசியல் சர்வீஸ்ன்ற பேர்ல தான் இவர் வந்தவர், சச்சின் டெண்டுல்கர். சரியா? சச்சின் டெண்டுல்கர். இன்னைக்கு அர்ஜுன் டெண்டுல்கரை மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்களா 30 லட்சத்துக்கு? அது இவர்னால தான் சொல்றாங்க உள்ள. சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த ராஜ்யசபா அது எவ்வளவு தடவை கேள்வி. Which of the following statement about the Rajya Sabha is are correct? Half of the member retire. பாதிக்கு பாதி ரிட்டையர் ஆனா அங்க என்னதான் இருக்கும் இப்ப? 1/3. எஸ், 1/3 வந்து ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆவாங்க. அப்ப இந்த ரிட்டையர் ஆனவங்களுக்கு எப்ப சார் எலெக்ஷன் வைப்பாங்கன்னு கேட்டா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் கண்டக்ட் ஆகும். 3 years ஒன்ஸ் எலெக்ஷன். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆவாங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் கண்டக்ட் ஆகும். சரியா? ராஜ்யசபாக்கு மட்டும் அந்த மாதிரி. செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் ராஜ்யசபா appointed by chairman of the ராஜ்யசபா. chairman of the ராஜ்யசபா யாரு? விபி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. சரியா? அவர் தான் chairman of the ராஜ்யசபா. Select the correct statement about Rajya Sabha. A member who is elected for a full term in Rajya Sabha serves a period of 6 years. 6 வருஷம். சரியா? அப்ப இது கிடையாது, தப்பு. President of India, VP of India, act as a ex officio. அப்ப இதுவும் தப்பு. It is a lower, no, it is a upper house. Upper house Rajya Sabhaன்றது. அப்ப இதான் கரெக்ட். Never dissolve. Yes, correct. டிசால்வே ஆகாது. லோக்சபா டிசால்வ் ஆகும், ராஜ்யசபா டிசால்வே ஆகாது. When was council? 3 April. அதே லோக்சபா இருந்தா 17th April. ஏப்ரல் 2022. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்? 250 எம்பி ராஜ்யசபால இருக்கலாம். சரியா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா 250 எம்பி, அதுல 238 எலெக்டடு, 12 நாமினேட்டடு. சரியா? 38 எலெக்டட், 12 நாமினேட்டட். இப்போ பிரசன்ட் ஸ்ட்ரென்த்துமே 245 தான் இருக்கு. ஆக்சுவலா 245 தான் இருக்கு. அதுல நாமினேட்டட் தான் நம்ம 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 இதுல ஒருத்தர் போனார்ல, யார்? இசைஞானி இளையராஜா. அவர் புக்குலாம் எழுதினாரு. மோடிஜி ஜியையும் அம்பேத்கரையும் பத்தி ஒரு பெரிய புக்கு கம்பேர் பண்ணி எழுதியிருந்தாரு. சரியா? அந்த கம்பேரிசன் வந்து மேல வந்து ஒரு அவருக்கு பிரசிடென்ட் பார்வையில நீங்க இவ்வளவு ஒரு புத்திசாலியா இருக்கீங்களா, இவ்வளவு ஒரு எமினன்ட் ஜூரிஸ்டா இருக்கீங்களா, இவ்வளவு இன்டெலிஜென்ட் பர்சனா நாங்க பார்த்ததே இல்லை உலகத்துல, அதனால நீங்க நாமினேட்டட் எம்பியா போறோம், வந்துருங்க அப்படின்ட்டாரு. இவரும் போயிட்டாரு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா? இன்னைக்கு யாரு? ஜெகதீப் தாங்கர். அவர் தானே? ஜெகதீப் தாங்கர். ஜெகதீப் தாங்கர். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? வெங்கை நாயுடு. வெங்கை நாயுடு. வெங்கை நாயுடு. இப்பயும் ஓம் பிர்லா தான். போன தடவை ஓம் பிர்லா தானே ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. லாஸ்ட் டைமும் ஓம் பிர்லா தான், இப்பயும் ஓம் பிர்லா தான். ஓம் பிர்லா கிட்டத்தட்ட 10 வருஷமா இருக்காரு. ஓகேவா? 10 வருஷமா இருந்துருவாரு. இந்த என்ன ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல முடிஞ்சிரும்ல. இருப்பாரு, கண்டிப்பா இருப்பாரு. எக்ஸ் அஃபிசியோ சேர்மன் ஆஃப் விபி ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதான் எக்ஸ் அஃபிசியோ சேர்மன். எக்ஸ் அஃபிசியோ சேர்மன் சொல்றது ஓகே. நெக்ஸ்ட் 12. நெக்ஸ்ட் 1/3 of the member of the Rajya Sabha retires after every second year. ஆனா எலெக்ஷன் எவ்ரி 3rd year. இது சொல்றது ஆர்டிகல் நம்பர் 80. ஓகேவா? Who was the first chairman of the Rajya Sabha? First chairman of the Rajya Sabha யாரா இருந்தா? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். அவர் தானே ஃபர்ஸ்ட் விபி. ஃபர்ஸ்ட் விபி யாரோ அவர் தானே ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா சேர்மன். ஃபர்ஸ்ட் விபி அவர் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா சேர்மன் அவர் தான். ஓகேவா?
Parliament does not have the power on the subject included in the list 2 of Schedule 7 of the Constitution of India. Which of the following options is the exception to this general rule? அதாவது லிஸ்ட் டூன்றது ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்ல எப்ப வந்து சட்டம் போடலாம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். யா இஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஸ்க் த பார்லிமெண்ட் டு டூ சோ, அப்படிலாம் பண்ண முடியாது. ராஜ்யசபா பாசஸ் ரெசல்யூஷன். எஸ், ராஜ்யசபா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட கையில் எடுத்து ஒரு ரெசல்யூஷனை 2/3 மெஜாரிட்டியில பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தாராளமா ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் போட முடியும். இத சொல்ற ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் நம்பர் 249. 249. கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் வந்து சர்டிஃபை பண்ணா ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். கான்ஸ்டியூஷன் படி கொண்டு போல அப்படின்னு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வரலாம். இது பண்ண முடியாது. சரியா? ஸ்டேட் லிஸ்ட்ல வந்து சட்டம் பண்ண முடியாது. இப்போ ஜுடிஷியரி ஆஸ் த பார்லிமெண்ட் நெவர். ஜுடிஷியரிக்குலாம் அந்த அதிகாரமே கிடையாது. ஆர்டிகல் நம்பர் 249. எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி இப்போ பண்ணலாமா சார்? பண்ணலாம். நேஷனல் எமர்ஜென்சி போட்டாங்கன்னா பண்ணலாம். ஓகேவா? சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. நடத்துனவரை புரிஞ்சா சேட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, இல்லாட்டி கட் பண்ணிக்கலாமா? Attorney General can hold office of profit after his retirement or not? Attorney General இல்ல, அவர் ஆபீஸ் முடிச்சுட்டா அடுத்து அவர் என்னன்னாலும் பண்ணலாம். அவர் வேற பதவிகள் கூட போகலாம். அட்டார்னி ஜெனரலுக்கு அந்த இது இல்ல. கேக்கு தான் கெடுபிடி அது. அட்டார்னி ஜெனரல் வந்து பிரசிடென்ட்டோட சீல்ல தானே இருக்குது. கேக் காண்ட் ஹோல்ட். அதான் கேக்குனால பண்ண முடியாது. அட்டார்னி ஜெனரல் பண்ணலாம். அதாவது அவர் பதவி காலத்தப்ப ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல இருக்கக்கூடாது. பதவி காலத்துக்கு அப்புறம் தாராளமா அவர் பிடிச்ச பதவிக்கு போகலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. அட்டார்னி ஜெனரல் கேன். எஸ், நிறைய பேர் அந்த மாதிரிலாம் ஹையர் லெவல்ல போயிருக்காங்க. வேற கட் பண்ணிக்கலாமா? Thank you so much. Thank you.